எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ இந்த பத்திரத்தோட என்ன குமார் காட்ட போறான்னு நினைக்கிறீங்களா? விளக்கப்படுத்துகிறேன். அதாவது இந்த ரோடு சொத்து எங்கே இருக்குது, எப்படி வரணும், எப்படி போகணும், இது எல்லாமே நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். இதெல்லாம் விளக்கப்படுத்துறது இல்லாமல் உங்களை பாதுகாப்பாக நான் எப்படி சொத்து வாங்கணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். இப்போ இந்த ரோடு எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதை எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அங்கே இருக்கிற ஒரு டீ கடையிலையோ அல்ல அங்கே உட்காந்துட்டு இருக்கிற ஒரு ப்ரோக்கிட்டே நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, இந்த சொத்து ஓனர் என்ன, நான் எங்கள் ஓனர் தான் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு உங்கள்கிட்ட அதிக விலைக்கு விற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை நான் துல்லியமாக உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். சரிங்களா? பேப்பர் மிஸ் ஆகிடுச்சு, பரவாயில்ல. அதாவது இதை தெளிவுபடுத்த தான் இந்த வீடியோ போடுறேன். பாருங்கள், இந்த சொத்து சொந்தக்காரர் இந்த பேப்பரை சொத்துடைய என்கிட்ட கையில் கொடுத்து நீங்கள் தான் கரெக்டான ஒரு இமீடியட்டாக நீங்கள் விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? இப்போ நான் இந்த ப்ராஜெக்ட் எடுத்து நான் செய்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நானா அந்த சொத்து எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப நான் அந்த சொத்தை காட்டுவேன். கரெக்டாக இடத்தோட ஓனர்கிட்ட நான் உட்கார வைப்பேன். நீங்கள் பேசிக்கலாம், வாங்கிக்கலாம். இதுதான் இந்த ரோடு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது நான் சொல்கிறேன் பாருங்கள், பக்காவாக தாதகாப்பட்டி பில்லுக்கடை பஸ் ஸ்டாப் அப்படியே ரைட்டாக நம்ம ரைட் உள்ளே அப்படி போகிறோம். உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி ரோடுங்க. சரிங்களா? சவுண்டம்மன் கோயில் வரைக்கும் 20 அடி ரோடு. சரிங்களா? உங்களுக்கு இதுக்கு மேலே நம்ம அடிக்கடி பேசணும்னா உங்களுக்கு சலுப்பாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் பேச்சை கட் பண்ணுறேன். இது 20 அடி ரோடுங்க. இந்த இடத்துல இருந்து 30 அடி ரோடுங்க. இங்கேருந்து அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 அடி ரோடுங்க. சரிங்களா? 30 அடி ரோடு உங்களுக்கு தாதகாப்பட்டியில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் 30 அடி ரோடு அகலம் கொண்ட ஒரு இடம் சொத்து வேறு எங்கேயும் இல்லைங்க. அது கிழக்கில் யாருக்கிட்டையுமே இல்லைங்க, நம்மக்கிட்ட இருக்குது. வாங்க, உங்கள் பணத்தை விரயம் பண்ணாமல் நான் வாங்கித்தரேன். சரிங்களா? பாருங்கள், ரைட் எடுக்கணுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகலமான ரோடு தாங்க, நல்ல அகலமான ரோடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் உள்ளே போகிறேன். யாராவது இப்படி காட்டுவாங்களா உங்களுக்கு? மறைச்சி வச்சு எதாவது வியாபாரம் பண்ணுவாங்க. நம்ம அப்படி இல்லைங்க. கமிஷனை கரெக்டாக கொடுங்க, உங்களுடைய பணத்துக்கு நான் பாதுகாப்பு. பாருங்கள், இது 30 அடி ரோடுங்க. இது 30 அடி ரோடு. 2 செகண்டில் பாருங்கள், நான் சொத்து காமிச்சிருவேன். 14:30க்கு 40ங்க. இதாங்க வலியவாய்க்கா காளியம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு போட போகிறாங்க. 30 அடி ரோடுங்க. இதெல்லாம் 30 அடி ரோடு அகலம். பாருங்கள், இந்த இடத்துல தான் சொத்து. 14:30க்கு 40ங்க. விலை இதுதான் ஃபைனல் விலைங்க. செட்டில்மெண்ட்டை போய் தான் செட்டில்மெண்ட்டு, வேறு சேஞ்ச் ஒன்றும் கிடையாதுங்க. சரிங்களா? பாருங்கள், அக்யூரேட்டாக காமிச்சிருக்கேன். இப்போவும் சொல்கிறேங்க, இந்த இடம் உங்களுக்கு வேணுமா, நமக்கு கால் பண்ணுங்கள். சரிங்களா? விசாரிக்கங்கிற பேரில் போனி மாட்டிக்காதீங்க. பாருங்கள், 14:30க்கு இடத்துக்கு மட்டும்தாங்க காசு, இந்த வீட்டை பற்றி இல்லை. 14:30க்கு 40. ஓகேங்களா? 14:30க்கு 40.